கப்பிச்சினோ பால் டிகாஷன். இங்கே காஃபி சூப்பராக இருக்கு. இது வந்து சாலடுங்க. நாங்கள் கிராபி ஹோட்டலில் தங்கியிருக்கிறோம். கிராபின்ற இடத்துல உள்ள காலையில் பிரேக்ஃபாஸ்ட். ஜூஸ் இங்கே தயிர் ஜூஸ். அந்த ஹோட்டலை விட இந்த ஹோட்டலில் கொஞ்சம் வெரைட்டிஸ் கம்மி தான். அங்கே 3 பங்குன்னா இங்கே 1 பங்கு தான். ஆனால் என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுருக்காங்க. எவ்வளோ ஐஸ் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்க. இல்லை கிளாஸம் ஜில்லாப்புக்காக. ரெண்டு ஃப்ரீ வச்சுருக்காங்க. ஹோட்டல் வெளிப்பக்கம் இங்கே ஒரு லவ் பேர்ட்ஸ் வளர்த்துட்ருக்காங்க. குருவி. இது இல்லை பிரேக்ஃபாஸ்ட். இதெல்லாம் காஃபி. அது ஜாம், காஃபி தூர், பேரு. சுகர்லாம் சுகரு, காஃபி. ப்ரெட்லேயே எத்தனை வகை வச்சுருக்காங்க. இது சாதாரண ப்ரெட்டு, இது கோதுமை ப்ரெட்டு. இதை அப்படியே அதில் போட்டோம் அப்படின்னா அது அப்படியே கிரீ ஆகி உள்ளே போகுது. இது முட்டையில் செஞ்சு வச்சுருக்காங்க. முட்டை ப்ரெட்டு, பன்கேக்கு, ஏழு. இது அந்த செரியால் ஐட்டம்ஸ்லாம். அவங்க காலையிலே ரசம் சாப்பிட்றாங்க. காஞ்ச திராட்சை, ஓட்ஸு. இது ஜூஸு. இங்கே தான் அந்த முட்டை இது ரெடி பண்ணுறாங்க. அந்த வீடியோ தான் இதுக்கு அடுத்து வரும். அவங்கக்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு என்னென்ன போடணும் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ட்ரை பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் அது ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே அப்படியே அந்த முட்டையை எடுத்து ஊற்றிடுறாங்க. அவ்வளோதான். இந்த முட்டையில் கிண்டியெல்லாம் கிடையாது. நம்ம கிண்டி பொடி மாசாக்கிடுவோம். அதை அப்படியே கொண்டு போய் தேக்கிடுறாங்க. நீரை தேக்கிற மாதிரி அப்படியே வாரத்தில் தேக்கி அதை அப்படியே ரவுண்டாக்கி ஓவல் சைஸுக்கு கொண்டாந்து அதில் எடுத்து வச்சு அதில் பிரமாஷ் போடுறாங்க, சீஸ். இப்போ இதை அப்படியே ஒதுக்குறாங்க. அவ்வளோதான். பார்க்கும் போதே எச்சி ஊறுதா. அவ்வளோதான். அப்படியே தூக்கி தட்டில் வச்சிடுறாரு. நம்ம அதை அப்படியே எடுத்து வயிற்றுக்கு போட்டு வச்சுட்டோம். எப்படி ஓவல் சைஸ் வந்துருச்சு.
அது அவங்க எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக செய்கிறாங்க. சாப்பிட்ற நமக்கும் சந்தோஷம், செஞ்சு கொடுக்குற அவங்களுக்கும் சந்தோஷம். தேங்க்யூ. இதுக்கு சோஸ், சில்லி சோஸ், சோஸ், இது கரண்டி தட்டுங்க, காஃபிங்க. இது என்ன பேர்? இது வந்து கிரீன் சூப் தான். கிரீன் சூப். அடுத்த ரைஸ் இல்லாமல் அவங்க வாழவே மாட்டாங்க போல. காலையிலேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம காலையிலேருந்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவோம் இட்லி தோசையில். அவங்க காலையிலே சோறு, ரைஸு. இது வந்து ஃப்ரை சிக்கனா மார்சதை எடுத்து அதை சின்னதாக குட்டி குட்டியாக வச்சு செஞ்சுருக்காங்க. பார்க்கும் போதே நல்லா தான் இருக்குது. காலையிலேயும் சாப்பிட பிடிக்கல. இப்போ மணி 7 தான் ஆகுது. அதுக்கு சோஸு. இது என்னன்னு பார்க்கலாம். சம்சா, நம்ம ஊர் சம்சா வரி இருக்குது. அது அப்படியே சாலட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அது போட்டு இந்த சோஸ் இருக்குல்ல, இதை ஊற்றி சாப்பிட்றது தான். சிக்கன் சம்சாவா. இதெல்லாம் நம்ம 4 மணிக்கு டீ குடிக்கும்போது சம்சா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். என்ன செய்யலாம். இது உருளைக்கிழங்கு நேற்று பார்த்தோம்ல, அதே தான். இது வந்து என்ன போட்டிருக்காங்க, ஃப்ரை நூடுல்ஸும் வித் வெஜிடபிள்ஸ். இதில் பாருங்கள் ஜனங்களா, லெகிம் தான் அதிகமாக இருக்குது, வெஜிடபிள் தான் அதிகமாக இருக்குது. நூடுல்ஸை சும்மா தூவி இருக்காங்க. இது என்ன தெரியுது, அவங்க அதிகமான காய்கறிகள் எடுத்துக்கிறாங்க, நம்ம கம்மியாக எடுத்துக்கிறோம். இது வந்து அதே தான். இது சொசிசம், ஆனால் இது கொஞ்சம் காரம் மாதிரி போட்டிருக்காங்க. தக்காளி இதையும் கலந்துட்டாங்க. இதுவும் அதே தான், நேற்று பார்த்தோம்ல அதே தான். முட்டை ஆம்லேட் போடுறாங்க.